Hello students, welcome back. In the video 10th standard algebra chapter 3 unit exercise இருக்கிற question number 9 solve பண்ணலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன். தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? 9th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் உள்ள எக்ஸசைஸ்ல 3.8ல நம்ம என்ன சால்வ் பண்ணமோ அதே தான் இங்க பயன்படுத்த போகிறோம். யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சால்விங் யுவர் ஸ்கொயர் ரூட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஆன்சருமே கொஞ்சம் ஈஸியாக தான் வரும், டோன்ட் வரி. நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சர்ப்ரைசிங்காக உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கொஸ்டின் எப்படியும் நமக்கு வரும் எக்ஸாமில், அப்படி தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு இங்கே இருந்துமே கேட்டுடலாம். ஸோ நீங்கள் நம்பர்ஸுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து அந்தந்த சம் வரும்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட் சால்விங் திஸ் கொஸ்டினை முதல்ல எழுதிக்கோங்க. எல்லா வேரியபிளும் டிசைனிங் ஆர்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிசைனிங் ஆர்டர் தான் இருக்குது. x4, x3, x2, x எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் டேரக்ட்லி 289x4 minus 612 x cube plus 970 x square minus 684x plus 361. உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லித்தரேன். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்காக சில ஐடியாஸுமே நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ 289 எந்த நம்பரு? 17 ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்து வேரியபிளுக்கு வாங்க. x⁴ இருக்கா? ஸோ ஐ கேன் ரைட் x ஸ்கொயர். ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. 17 289. இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் போட்டுட்டு கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு 0. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓவர். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ரெண்டு நம்பராக இறக்கணும். ஞாபகம் இருக்கா? எஸ், அப்படி தானே பண்ணுவோம் நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில். அடுத்து 2 நம்பர் இறக்குங்க, மைனஸோட சேர்த்து. மைனஸ் 612 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 970 எக்ஸ் ஸ்கொயர் இறக்கிட்டேன். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பை 2 போடுவோமா? ஸோ 17x ஸ்கொயர் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 34x ஸ்கொயர்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கேயும் மைனஸ் போட்டு. இப்போ இதுக்கப்புறம் இந்த நம்பர் ஞாபகம் வரல அப்படின்னு என்ன திரும்ப பண்ணலாம்? அதாவது எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 34க்குள்ள 612 நம்பர்ஸ் கம்மியாக வரும் அப்படின்னா 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 18. அப்போ இங்கே எக்ஸ் கியூப், இங்கே எக்ஸ் மட்டும் தானே இருக்குது. ஐ நீட் டு ரைட் எக்ஸ் ஹியர். சரியா? சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? எஸ். அப்போ தான் உங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப்னு வருமா? ஓகேவா? 612ல் 34 வந்து 18 முறை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 17க்கு அடுத்த நம்பர் தான் 18. நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூ. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ மைனஸ் 18 34ஓட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 612 எக்ஸ் கியூப் தான் வரும். மைனஸ் 18 என்ன வரும்? 18 ஸ்கொயர் எவ்வளோ? எஸ், 18 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் 2, 89 18 ஸ்கொயர் எவ்வளோ? 324. தெரியுமா தெரியாதா? தெரியலாம், தெரிஞ்சுக்கோங்க. 18 ஸ்கொயர் 324. இப்போ ஆஸ் யூஷுவல் இதை சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸ் ஆகிடும். இதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். என்ன வரும் பாருங்கள். 70 24 போச்சுன்னா எவ்வளோ? 0 4 6 வருமா? 6ல் 2 போச்சுன்னா 4 வரும். இது 9 3 6 வரும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர். மீதி இருக்கிற அது எல்லாத்தையும் அப்படியே இறக்கிக்கோங்க. இப்போ இங்கேயுமே யோசிப்பீங்க, சார் இதெல்லாம் பெரிய நம்பராக இருக்கே சார், எப்படி சார் ஞாபகம் வச்சுக்குது, ஐடியா கொடுங்க சார்னா அதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 17x ஸ்கொயரை டபுள் பண்ணால் 34x ஸ்கொயர். தெரியுதா? 2 18 36x. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே பாசிட்டிவ்ன்றதால நீங்கள் மேலே ப்ளஸ் போட்டுக்கோங்க, இங்கேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த 646 34 எத்தனை டைம்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே இது. அப்போ கடைசி நம்பர் பார்த்தா போதும். கடைசி நம்பர் என்ன? 361. அப்போ அது எத்தனை ஸ்கொயர்? 19 ஸ்கொயர். அப்போ 19 × 19. அப்போ இதை நீங்கள் 19 இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இதே தான் வரப்போகுது. டோன்ட் வரி. சரியா? அப்போது அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறத சிம்பிளோட சேர்த்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணும்போது சிம்பிளை மொத்தம் மாற்றிட்டு அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருங்க 0. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 17 18 19ன்னு வரும் ஆன்சர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண, கடைசியாக கொஸ்டினை வந்து ஒரு டைம் எழுதிடணும். சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டினை ஃபுல்லாக எழுதிட்டு என்ன எழுதணும்? 17x ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 19 தான் உங்களுடைய சொல்யூஷன். நீங்கள் ஸ்கொயர் ரூட் சம்முன்னும் போது மாடுலஸ் போட்டு எழுது. அதான் சமம். எஸ், ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இந்த மைனஸ் மட்டும் மறந்துடாது. 17 18 19 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நான் ஸ்கூலில் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, டெஸ்ட்லாம் கொடுக்கும்போது சார் அந்த 17 18 சம் 19 சம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஈஸியாக போட்டுடலாம்ல அழகா, அதனால். சரியா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 90% பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த விதமான எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறதா இருக்கட்டும், ரிவிஷனில் கூட வைப்பாங்கல்ல, அது எல்லாத்துலேயுமே அல்ஜிப்ராலேருந்து கேட்கறதா இருந்தால் யூனிட், அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் கான்செப்டை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில டீச்சர்ஸ் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கிற சம் எதுவும் கேட்காம இந்த மாதிரி யூனிட் எக்ஸசைஸ்மே கேட்டு வச்சுருவாங்க. சரியாப்பா? அவ்வளோதான், சம்மு முடிஞ்சுது. ஸோ என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த சம்மு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் தட்டுங்க. இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். யூனிட் எக்ஸசைஸ்லாம் வந்து நான் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த சாப்டர் சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி.
செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த சம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யூ கேன் கண்டினியூ.